16ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 769ன்ற நம்பர் 719 இல்லைன்னா 219 அப்படின்ற நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த 769 இல்லை 764 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். வீடியோ போட முடியல, கொஞ்சம் மனசு சரியில்லை. இந்த கேரளா லாட்டரினால தான் மனசு சரியில்லை. சில பேர் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறாங்க, சில பேர் நம்மளை என்ன சொல்கிறது தெரில. சரி விடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்த முறை இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், அதனால் பார்த்துக்குங்க. இந்த ஏ போர்டு மட்டும் பாருங்கள், 319 ஓகேவா. அதனால் இங்கே 369 அப்படின்னு வச்சுங்க. அது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் கரெக்டாக வந்திருக்கும் 963 ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 369, இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வரும், இல்லைன்னா டைரெக்டாக வரும்னு தான். இங்கே 49, இங்கே 21 இல்லை 26 இல்லை 76 அப்படின்னு வரும்னு எதிர்பார்த்து கரெக்டாக 769ன்னு வந்தது. அது எப்படியெல்லாம் பாருங்கள். இந்த கரெக்டாக மறுபடியும் இன்னொரு தடவை இந்த கேம் வரும், அப்போ பயன்படுத்திக்கங்க. பாருங்கள், பிசி 72க்கு இங்கே 77, 92க்கு 24, 12க்கு 76 ஓகேவா. இதை கரெக்டாக பார்த்து பயன்படுத்திக்கங்க. ஏன்னா சி போர்டு 222, இங்கே 722, பி போர்டு 791, 746. ஸோ இந்த 3 நம்பரும் 372, இங்கே 773, 769, இந்த 3மே வந்து ஒரே ரிசல்ட்டு தான். இது அடுத்த மாதம் வரும், அதை யூஸ் பண்ணிங்க. ரெண்டாவது 24ன்னு வந்தால் 76ன்ற நம்பர் வரணும். அது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த 42 24க்கு வரல. அது பார்த்திங்கன்னா 67 வச்சு 42 வந்தது. அது அப்படியே திருப்பி அடுத்த மாதம் 24க்கு 76 வந்தது. அப்போ இந்த 24க்கு 76ன்னு வரும்னு பார்த்தோம், அப்போ வரல. திரும்ப இந்த 24க்கு 76 வரும்னு பார்த்தா ஃபுல் ஆப்போசிட் வந்துடுச்சு. ஸோ இப்போ கரெக்டாக அந்த 24க்கு 76 அப்படின்னு கரெக்டாக வந்துச்சு ஓகேவா. மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து 21, 26, 71, 76 அப்படி தான் எடுத்துச்சு. சி போர்டு 4 இல்லை 9ன்னு எடுத்தோம், கரெக்டாக வந்துச்சு. வீடியோ போட்டிருந்தா யாருக்காவது யூஸ் ஆகிருக்கும், சில காரணங்களால போட முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த 24 46ன்ற நம்பருக்கு அதுக்கு முன்னாடி இந்த 538லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி வரும்னு பார்த்தோம். கரெக்டாக இந்த 53க்கு 46ன்ற நம்பர் பிசியில் வந்துச்சு. அந்த வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா இங்கே 26, 28, கேப் நம்பர் 27, அதோட இந்த 74க்கு 58. ஸோ இதிலிருந்து ஏதாவது 2 நம்பர் ப்ளஸ் பண்ணி இங்கே வரும்னு பார்த்தோம். அது கரெக்டாக 246 அப்படின்னு வந்துச்சு. இங்கே வந்து லீவு 15ஆம் தேதி. இப்போ இதுக்கு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், லீவுன்றதுனால கேம் வந்து இது கண்டினியூ ஆகாதுன்னு இல்லை, அது கரெக்டாக அப்படியே தான் வரும். இதை பார்த்துங்க. இங்கே 14, 46, 44 அப்படின்னு இருக்கும் ஓகேவா. அது நம்ம பிசிக்கு வந்துடுவோம். பிசியில் பாருங்கள், இந்த 14க்கு இங்கே 46 அப்படின்னு வைங்க. ஏபியில் இருக்கிற 14 ஓகேவா. ஏபியில் இருக்கிற 14, 46. இங்கே அதுக்கப்புறம் அது கீழே 46க்கு இங்கே 69 ஓகேவா. அதாவது இங்கே பி போர்டில் இருக்கிற நம்பர் அங்கே அப்படியே பி போர்டில் இருக்கும். இங்கே ஏ போர்டில் இருக்கிற நம்பரு இங்கே ஆப்போசிட்டில் இருக்கும் ஓகேவா. இப்போ இந்த பி போர்டில் 4 6 4க்கு, இங்கே சி போர்டில் இங்கே பி போர்டில் 6 4 6 ஓகேவா. பி போர்டு கரெக்டாக வச்சிடணும். சி போர்டில் இருக்கிற நம்பருக்கு ஆப்போசிட் வைக்கணும். 1க்கு 6, 4க்கு 9, திரும்ப 4க்கு 9 ஓகேவா. அப்படின்னு வரும்போது 49 அப்படின்ற நம்பர் பிசி வரணும் ஓகேவா. புரியுதா பார்த்துங்க. இந்த 44க்கு இங்கே 49 அப்படின்னு வரணும் ஓகேங்களா. இதுக்கு ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னா 6 8 2 அப்படின்னு இருக்குது. இங்கே 2 7ன்னு இருக்குது. மேக்ஸிமம் அதில் ஒரு நம்பரு குறைச்சி வரணும்.
இல்லைன்னா திரும்பவும் அந்த 2ன்ற நம்பரே வந்துடணும். இல்லைன்னா 7ன்ற நம்பரே வரணும். ஓகேவா? 7ன்ற நம்பரு. அப்படி வரும்போது 749 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? 749 அப்படின்னு வரலாம். அது மட்டும் இல்லை, இன்னொரு இதே மாதிரி மெத்தடில் மார்க் பண்ணாமல் வச்சுட்டோம். இங்கே வந்துடுங்க. இதில் பாருங்கள், 226, இங்கே 774. ஓகேவா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 24, இந்த 74க்கு இங்கே 24 அப்படின்னு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 26க்கு 76. ஓகேவா? அதாவது சி போர்டில் இருக்கிற நம்பரு அப்படியே 6, 4 அப்படின்னு பி போர்டில். இங்கே பி போர்டில் இருக்கிற நம்பரு இங்கே ஏ போர்டில். ஓகேவா? அப்போது இங்கே 74க்கு 24 பி போர்டு ஆப்போசிட்டு, 26க்கு 76 பி போர்டு ஆப்போசிட்டு. இப்போ 63 அப்படின்னு இருக்குது. இந்த 63க்கு ஏபியில் 13 அப்படின்னு வரணும். புரியுதா? பாருங்கள், ஏபியில் 13 அப்படின்னு வரணும். இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா நமக்கு 49 அப்படின்னு வரணும். ஓகேவா? இதுக்கு நம்ம சி போர்டும் ஏ போர்டும் செட் பண்ணி கேம் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக வின்னிங் வர சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 24, 76 அப்படின்னு வரும்போது திரும்ப அந்த 2, 7ன்ற கேமு தான் வரணும் அதிகபட்சம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், இந்த 824லேருந்து 027 வரைக்கும் 4, 2 அந்த மாதிரி நம்பரே தான் திரும்ப 4, 2, 7ன்ற நம்பரு இங்கே பார்த்தாலும் தெரியும். அதனால் மேக்ஸிமம் இதோட 4, 7, 2ன்ற நம்பரே மேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த பிசி 49 எடுத்தோம். அந்த பிசி 49க்கு ஏ போர்டு இப்படியும் செட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு இந்த 74க்கு ஏபியில் 24. ஸோ 74க்கு ஏபியில் 24, 26க்கு 76. இப்போ கேப்பில் 64 அப்படின்னு இருக்குது. அதுக்கு 14 அப்படின்னு இங்கே வச்சுன்னு வைங்க. அப்போ 149 அப்படின்ற நம்பர் வரலாம். ஓகேவா? 149. அப்போ இந்த நம்பருக்கு 63க்கு நம்ம 13 அப்படின்னு வச்சுருக்கோம். 13ன்னு வரும்போது சி போர்டில் நம்ம ஏற்கனவே 3ன்ற நம்பரு 38ன்ற நம்பர் ஒன்று இருக்குது. 39, 38ன்னு இருக்குது. இப்போ 38க்கு இங்கே 93 இருக்குது. ஓகேவா? 93. 39க்கு ஒரு 93ன்னு வந்துச்சு. இப்போ இந்த 73க்கு 37 அப்படின்னு வரலாம். அதனால் 137 அப்படின்னு செட் பண்ணலாம். ஓகேவா? புரியுதா? பார்த்துங்க. இந்த 39க்கு ஒரு நாள் விட்டு 93 திரும்பிச்சு. ஆனால் 38க்கு இன்னும் திரும்பலை. ஆனால் இந்த 53க்கும் திரும்பலை. இந்த 73ன்ற நம்பருக்கு ஒருவேளை 37 அப்படின்னு திரும்பலாம். இல்லைனா இந்த 53க்கு 35 அப்படின்னு திரும்பலாம். இங்கே பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் ஒரு 53, ஒரு 35 அப்படின்னு வந்திருக்கும். திரும்ப ஒரு 53, இங்கே ஒரு 31. அந்த மாதிரி இப்போ வந்து ஏதாவது அந்த திரும்பி வந்த நம்பரு இதில் 39, 93ன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே 53, 35, 53 அப்படின்னு இருக்கிறதுனால 39, 93 திரும்பவுமே 39 அப்படின்னு வரலாம். ஓகேவா? 39ன்ற நம்பர் கூட திரும்பவும் வரலாம். அதனால் ஏபி 13க்கு நீங்கள் சி போர்டு என்ன வருமோ மேட்ச் பண்ணி பாருங்கள். பாருங்கள், 16ஆந்தேதி கெஸ்ஸிங். இந்த ஏபியில் ஒரு நம்பர், பிசியில் ஒரு நம்பரு. ஏபிசியில் ஒரு நம்பர் தான் எடுத்திருக்கோம். அந்த 135 இல்லை 137, அதாவது ஏதாவது ஒரு ஒத்த நம்பரில் தான் வரணும். 135 இல்லை 137 இல்லை 139 வந்த நம்பர் தான் வரும். புதுசு எதுவும் வராது. 14 தேதி வரைக்கும் கேம் முடிஞ்சிருக்கு. அதில் திரும்ப வந்த நம்பரு இனிமேல் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. போன மாதமும் அப்படி தான் நம்ம எடுத்தோம். அதில் பார்த்திங்கன்னா திரும்ப வந்த நம்பரே தான் வரும்னு சொன்னோம். அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஏபியில் இருக்கிறது பிசியில், பிசியில் இருக்கிற ஏபியில். அந்த மாதிரி இன்னும் வரலன்னு நினைக்கிறேன்.
வந்துருச்சு. பிசியில் இருக்கிற 76 ஏபியில் 76 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதனால் திரும்ப வந்து பிசியில் 7 வச்சு 73ன்னு இருக்குது. அப்போ ஏபியில் 73 அப்படின்னு வரலாம். ஓகேவா? அதனால் ஏபியில் இருக்கிறது பிசிலையும் பிசியில் இருக்கிறது ஏபிலையும் இனிமேல் வந்து மேக்ஸிமம் ஒரு 3 நம்பராவது வரும். ஒரு நம்பர் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். 75 77 76 அப்படின்னு இருக்குது. இப்போ பிசியில் 76 73ன்னு இருக்குது. ஸோ அப்போன்னா பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த 75 77 பிசிலையும் வரலாம். அப்படி இல்லைன்னா ஏபியில் 76க்கு ஒரு அதாவது இதனுடைய நம்பர்ஸ் தான் திரும்ப வந்து 75 77 76 அப்படின்னு இருக்குது. அப்போ பிசியில் 73ன்னு இருக்குது. அது ஏபியில் 73 வரலாம். அப்போ பிசியில் இந்த 75ம் 77ம் வரலாம். ஓகேவா? இந்த மாதிரி மேட்ச் பண்ணுவாங்க. பார்த்துங்க, உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது கேமு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா?